வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். தக்காளி விலை கம்மியாக இருக்க இந்த டைமில் ஒரு சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வாங்க இந்த சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஊறுகாய் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிவிட்டு இதை தண்ணி படாத ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போகாது. 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 1.5 கிலோ அளவு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்திருக்கணும். அப்போ தான் தக்காளி ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த 1.5 கிலோ நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா தக்காளி, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இங்கே பாருங்கள், இது மேலே லைட்டாக தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஊறுகாய் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நீண்ட நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நமக்கு இருக்கும். இப்போ தக்காளியெல்லாம் சுத்தமாக துடைச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் இந்த மண்பானையில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தக்காளி, இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா தக்காளியுமே கட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே பாயில் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் போல் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேக தேவையான அளவு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாய் கெடாமல் இருக்கணும், அதுக்காக அதில் கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கலாம். நான் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி வேகுது பார்த்திங்களா, இது கூட புளியும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஊறுகாயில் நம்ம சேர்க்கறதுக்காக கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள் 3மே நம்ம சேர்த்துக்கணும். கடுகு வெந்தயத்தை வறுத்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா 3 ஸ்பூன் அளவு கடுகு. இப்போ இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெந்தயம் வறுத்துக்கணும். இந்த கடுகு கூட ஆக்சுவலாக உளுந்து ஆட் ஆகி வந்துருச்சு. உளுந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு வறுத்தாச்சு. ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா கடுகு தீஞ்சு போயிடும். படப்படன்னு வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடணும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே மாதிரி 3 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்தீங்க இல்லைங்களா, அதுக்குள்ள 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ வெந்தயம் நல்லா செவந்து வர அளவு வறுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயத்தை இந்தளவு நல்லா வறுத்துக்கணும். வெந்தயம் வறுபட நல்ல ஒரு மணம் வரும். இப்போது வறுத்த வெந்தயத்தையும் கடுகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வருது. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இடையிடைக்கு அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு மூடணும் அப்படின்னா டக்குன்னு தக்காளி வெந்துடும். பட் இருந்தாலும் அந்த மூடியிலே வேர்த்து தண்ணி விழுகும் பார்த்திங்களா. ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். காரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த வரமிளகாய் தூள் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தக்காளி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக ஊறுகாய்க்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது தக்காளி இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் சரியாக இருக்கான்னு. இப்போ நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணோம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு சூப்பராகவே தக்காளி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இதில் உப்பு, புளி, காரம் 3மே ஈவனாக இருக்கணுங்க.
ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் காரமோ இல்லாட்டி உப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இது வெந்தயமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச தக்காளியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஆறிடும். இப்போ இதையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். தக்காளியும் அரைச்சி இப்போ இதே மண்பானையில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி இதை வந்து நல்லா சுண்டி வர அளவு நம்ம வந்து அதை வந்து குக் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயிலை வந்து இந்த தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா சுண்டி வர அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு வந்து தாளித்து வந்து ஆட் பண்ணிக்கணும். 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்காக ஒரு 150 கிராம் பூண்டை வந்து இந்த மாதிரி உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் வந்து தாளித்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பூண்டு, அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஆயிலை வந்து பூண்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை இந்த மாதிரி தட்டி அதை நல்லெண்ணெயில் தாளித்து சேர்க்கும்போது ஊறுகாய் வந்து நல்லா மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை வந்து தக்காளி பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தாளித்த பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தக்காளி வந்து கொதிச்சு வரும். ஸோ கொதிச்சு வரும்போது மேலே பட்டுரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அதை மூடி இந்த கரண்டி அப்படியே வச்சு மூடியை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மேலேயும் திரிக்காது, அதே சமயம் வேர்த்தும் வந்து விழுகாது, தண்ணி வேர்த்து கூட அதில் விழுகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெந்தயப்பொடி, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பார்த்திங்களா கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துட்டு அந்த பொடியை வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் போகாதுங்க. நம்ம வத்த குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புளி குழம்புக்குள்ளே வந்து ஃபைனலாக சேர்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த பொடியை ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு தாளித்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடைக்கு நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்தேன். ஒரு 1/4 லிட்டர் அளவு நான் வந்து ஆயில் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஊறுகாய்க்கு உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்ப்பேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஊறுகாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் ரொம்ப நேரம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஃபைனலாக இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சுடனதுக்கப்புறம் கடுகு சேர்த்து நல்லா தாளித்து இந்த இதை வந்து அப்படியே ஊறுகாயில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, சும்மா மணக்க தக்காளி ஊறுகாய் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. தக்காளி கம்மியாக வைக்கிற இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி ஊறுகாவை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.